மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இன்றைய மன்னாவின் தலைப்பு வேலைக்காரன் கண்களை திறந்த தேவன். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, இங்கே எலிசாவை பிடிப்பதற்காக சீரி நாட்டு ராஜா அநேக ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அனுப்பியிருந்தார். அவர்கள் அந்த இடத்தை சூழ்ந்திருக்கிறதை எலிசாவுடைய வேலைக்காரன் கண்டபோது அதை எஜமானுக்கு அறிவிக்கிறான். அப்போது எலிசா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான், இவன் காணும்படியாக எனக்கு நீர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை நீர் அளித்து வருகிறீர், தந்திருக்கிறீர் என்கிறதை இவன் காணும்படியாக உன்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணும் போது ஆண்டவருடைய கண்களை திறந்தருளினார். இந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருக்கிறதை அவனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மிலும் அநேகருடைய கண்கள் அடைபட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அறியக்கூடாதபடிக்கு அவருடைய கண்களை உணரக்கூடாதபடிக்கு அவருடைய இருதயத்தையும் பிசாசானவன் அடைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் தேவன். அடைக்கப்பட்டிருக்கிற கண்களை திறக்கிறவர் கர்த்தர். அவனுடைய கண்கள் என்று திறந்தபடியினாலே அவனால் அந்த காவலை பார்க்க முடிந்தது. ஆண்டவர் அவனுக்கு அளித்திருந்த காவலை அவனால் பார்க்க முடிந்தது. நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பை தந்திருக்கிறார், உரிய காவலை வைத்திருக்கிறார். அந்த எலிசா சொன்னது போல உலகத்தில் இருக்கிறவர்களும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராயிருக்கிறபடியால் பெரிய காரியங்களை நிச்சயம் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்வார். வழிகள் எல்லாம் நம்மை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். நம்முடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களினாலே நம்மை ஏந்திக் கொள்வதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவர் நிச்சயம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு உரிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நாளும் தந்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் அதை நம்முடைய மாமிச கண்களால் பார்க்க முடியாது.
ஆனால் ஆவிக்குரிய கண்களால் அவரால் திறக்கப்பட்ட அவருடைய துணையினால் மட்டும்தான் நாம் அவருடைய காவலை, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த காவலை நாம் பார்க்க முடியும். எனவே நாம் உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், தீங்கணுகாதபடிக்கு நாம் காக்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபப்படுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கண்களை திறக்கிறவரே, அப்பா, நிச்சயம் இந்த நாளிலே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவருடைய கண்களை திறந்தருள்வீராக. அப்பா, ஒவ்வொருவருக்கு உரிய காவலை கொடுப்பீராக. நீர் எவ்வளவாய் உடைய பிள்ளைகளுக்கு காவலாய் இருக்கிறீர், துணையாய் இருக்கிறீர், பக்கபலமாய் இருக்கிறீர் என்கிறதை அறிந்து கொள்ளத்தக்கதாக உடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்திருள வேண்டும் என்று செபிக்கிறேன். எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற, சித்திக்க பண்ணுகிற கர்த்தர் எப்போது துணை இருப்பீராக. கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.